நீங்கள் இன்னைக்கு காலையில் இருந்து இதுவரை எத்தனை வார்த்தை யோசிச்சிருக்குன்னு யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? சும்மா 2000 3000 வார்த்தைகளை இன்றைக்கு நீங்கள் பேசியிருக்கக்கூடும். அதில் எத்தனை உங்களை கட்டி போட்டு இருக்குது, எத்தனை வார்த்தைகள் உங்களை விடுவிச்சிருக்கு தெரியுமா? பைபிளில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது பிரியமானவர்களே. மரணமும் ஜீவனமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீதிமொழிகள் 18:21. இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். இது கவிதை இல்லை, இது ஒரு ஆவிக்குரிய சட்டம். அதாவது உங்கள் வாய் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஜீவனை பேச போகிறீங்களா அல்லது மரணத்தை பேச போகிறீங்களா? அடுத்த 30 நிமிடத்தில் நான் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து காட்ட போகிறேன். உங்கள் வாய் எப்படி உங்கள் வாழ்க்கை இப்போவே மாற்றிட்டு இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதை கடைசி வரை பாருங்கள். ஏன்னா கடைசியில் ஒரு ஜபம் இருக்குது. உங்கள் வாயை கடவுள் மாற்றணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா இந்த ஜபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பிரியமானவர்களே. வார்த்தையிலிருந்து ஆரம்பிச்சுது இந்த பூமி, இந்த உலகம். ஆண்டவர் எல்லாமே வார்த்தையில் தான் ஆரம்பித்தார் என்று எல்லாருக்கும் தெரியும். முதலில் நாம் ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்கணும். உங்கள் வாய்க்கு சக்தி இருக்குதுன்னு நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா நம்ம கடவுள் வார்த்தையால் தான் படைச்சார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் ஏதாவது கையில் கட்டலை அல்லது தேவன் சுத்தியால் அடிக்கலை, தேவன் வாயால் பேசினார் பிரியமானவர்களே. வெளிச்சம் உண்டாகட்டும், அவ்வளவுதான், வெளிச்சம் வந்துச்சு. இப்போ நினச்சி பாருங்கள், அதே படைப்பாளர் நம்மளை அவருடைய சாயலில் படைச்சிருக்காரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27 சொல்லுது. அதாவது வார்த்தைக்கும் ஒரு படைப்புக்கும் சக்தி இருக்குது. நம்ம வார்த்தை காற்றுல பறந்து போகிறது மட்டும் இல்லை, அது போகிற இடத்துல ஒரு உலகத்தை கட்டுது, இல்லை ஒரு உலகத்தை இடிக்குது. இதுதான் நாம் புரிஞ்சிருக்க வேண்டிய முதல் சத்தியம். நீங்கள் ஒரு சின்ன கடவுள் இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு கடவுளோட சாயலில் படைக்கப்பட்டவர். அதனால்தான் உங்கள் வார்த்தைக்கு விளைவு இருக்குது. இப்போ நம்ம சென்ட்ரல் வேர்ஸுக்கு வருவோம். அதாவது நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் மரணமும் ஜீவமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இந்த வசனத்தில் 3 விஷயம் இருக்குது. முதலாவது, நாவுக்கு அதிகாரம் இருக்குது. அதிகாரம்னு சொல்ல போகுது, அது ஒரு ஆளும் சக்தி. உங்கள் நாவு உங்கள் வாழ்க்கையை ஆளுது. நீங்கள் நினைக்கலாம் நான் என் நாவை ஆள்றேன்னு, ஆனால் உண்மையில் உங்கள் நாவு உங்களை ஆளுகிறது. ரெண்டாவது, அதில் 2 வித கனி இருக்குது, மரணமும் ஜீவனும் இருக்குது. ஒரு வாயில் இருந்து 2 மாதிரி வரும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் 2ல் 1 விதைக்குது. 3வது, பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். இது ரொம்ப சீரியஸ். நீங்கள் எந்த மாதிரி பேச விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி அறுப்பீங்க பிரியமானவர்களே. நெகட்டிவ் பேச விரும்புகிறவர்கள் நெகட்டிவ் அறுப்பவர்கள். வார்த்தைக்கு நியாயம் இருக்குது. நீங்கள் விதைக்கிறதையே அறுப்பீருக்குங்கன்ட்டு வேதம் சொல்லுகிறது. இப்போது யோசிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த பக்தி நீங்கள் தினமும் பேசுகிறீங்க, எனக்கு எதுவுமே நடக்காது, என் வாழ்க்கை இப்படி தான், என்னால் முடியாது, இப்படி இப்போ பேசினா நீங்கள் என்ன விதைக்கிறீங்க? நீங்கள் அதையே அறுக்கிறீங்க அர்த்தம். அதனால்தான் பிரியமானவர்களே, நெகட்டிவ் வேர்ட்ஸ் உங்கள் வாயினால் அறிக்கை செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. சிறிய உப்பு பெரிய தீ. இப்போது புதிய ஏற்பாட்டுக்கு போவோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம். இது நாவை பற்றி பைபிள் எழுதியிருக்கிற முழு பாடம். இந்த அதிகாரத்தை முழுசாக விளக்கிட்டா நாவோட சக்தி உங்களுக்கு புரிஞ்சிடும். யாக்கோபு சொல்கிறாரு, குதிரையின் வாயிலே கடிவாளம் போடுகிறோம், கப்பலை ஒரு சிறிய சுக்கான் திருப்புகிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இங்கே ஒரு ஆழமான படம் இருக்குது. குதிரை எவ்வளோ பெரிய விலங்கு தெரியுமா? ஆனால் அது ஒரு சிறிய கடிவாளம் அதோட முழு திசையையும் மாற்றுது பிரியமானவர்களே. கப்பல் எவ்வளோ பெருசு, ஆனால் அது ஒரு சிறிய சுக்கான். அதை அந்த திசையில் வேணும்னா திருப்பிக்கலாம். அதே மாதிரி தான் உங்கள் நாவு. அது உடம்பில் ரொம்ப சின்ன உறுப்பு தான், ஆனால் அந்த முழு
வாழ்க்கையோட திசையும் அதுதான் மாற்றுது. அப்புறம் யாக்கோபு சொல்கிறாரு, நான் ஒரு சிறிய அங்கமாக இருக்கின்றும் பெரிய காரியங்களை பேசுகிறது. ஒரு சிறு நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துவிடும் என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதுதான் வார்னிங் இருக்குது. நெருப்பு சின்னதாக தான் ஆரம்பிக்கும், ஆனால் ஒரு தீக்குச்சி அது ஒரு முழு காட்டையே சாம்பலாக்குவது போல உங்கள் வாயிலிருந்து வர ஒரு சிறு நெகட்டிவ் வார்த்தை, ஒரு கிசு, ஒரு சாபம், ஒரு முடியாது, அது உங்கள் வாழ்க்கையோட எவ்வளவு பெரிய பகுதியை எரிச்சு விடுகிறது தெரியுமா பிரியமானவர்களே? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இன்னும் கடுமையாக சொல்கிறாரு, நாவும் ஒரு நெருப்பு, அது அக்கிரமத்தின் உலகம் என்று சொல்கிறாரு. இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறேன், நேர்மையாக யோசிங்க. கடைசியாக நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவில் ஒரு தீக்குச்சியாக இருக்கலாம். நீங்கள் இப்போது கூட அந்த தீயை அணையாமல் இருக்கிற ஒரு உறவு உங்களுக்கு இருக்கா? அதோட ஆரம்பம் ஒரு வார்த்தை தானே, யோசிச்சு பாருங்க. எனவே எதிர்மறையான வார்த்தை 12 வேவுக்காரர். இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் ஒரு நிஜமான சம்பவத்தை பார்க்கலாம். வார்த்தை எப்படி ஒரு முழு தலைமுறையை அழிச்சிருது. என்னாகுமோ 13ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் கானானை பார்க்க 12 பேர் வேவு பார்க்க அனுப்பினார். 40 நாள் கழித்து திரும்பி வந்தாங்க. அந்த தேசம் அழகாக இருந்துச்சு. திராட்சை ரசம், பால், தேன். அவங்க ஒரு திராட்சை குலை கூட கொண்டு வந்தாங்க. ஆனால் பாருங்கள் அங்கே என்ன நடந்தது? 10 பேர் நெகட்டிவாக ரிப்போர்ட் கொடுத்தாங்க. என்னாகும் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், நாம் போய் அந்த தேசத்தை, அந்த ஜனங்களை மேற்கொள்ளக்கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலத்தவர்கள். 2 பேர் மட்டும்தான், காலேபும் யோசுவாவும் வேற மாதிரி பேசினாங்க பிரியமானவர்களே. என்னாகும் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, நாம் போய் அதை பிடித்து கொள்ளலாம் என்று சொன்னார். இப்போ 2 வித வார்த்தை. 10 பேர் முடியாது என்று சொன்னாங்க, 2 பேர் முடியும் என்று சொல்கிறாங்க. என்னதான் முடிவு என்று பார்த்தால் என்னாகும் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் செவிகள் கேட்க பேசினபடியே உங்களுக்கு செய்வேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை நிறுத்தி கேளுங்கள். நீங்கள் பேசினபடியே உங்களுக்கு செய்வேன் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 10 பேரும் சொன்னது என்ன? நாங்கள் அங்கே போனால் செத்து போயிடுவோம் சொன்னாங்க. எங்கள் பிள்ளைகள் கொல்லை போவாங்களே என்று சொன்னார்கள். அதனால் அந்த தலைமுறை முழுச்சும் என்ன ஆச்சுன்னா 10 பேர் மட்டும் இல்லை, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின எல்லாரும் வனாந்திரத்தில் 40 வருஷம் சுற்றி அங்கேயே செத்தாங்க பிரியமானவர்களே. ஆனால் காலேப்பு யோசுவா மட்டும் வாக்குத்தத்த தேசத்துக்குள் போனாங்க என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வார்த்தை தான் உங்கள் விதி. அவங்க பேசின, அவங்க விதைச்ச வார்த்தைகள் கிடையாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாய் மாறப்போகிறது. அதுதான் மேப். அடுத்தபடியாக குணமாக்கும் வார்த்தை என்று நாம் பார்க்க போகிறோம். இப்போது நல்ல செய்திக்கு வருவோம். வார்த்தை அழிக்கணும் பார்த்தோம். இப்போது எப்படி குணமாக்கும் என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், சிலர் குத்தி போடுகிறது போல் பேசுகிறார்கள், ஞானிகளின் நாவோ குணமாக்கும். இந்த வேர்ஸை கவனமாக பாருங்கள். சிலரோட வார்த்தை வாள் மாதிரி இருக்குது, அது குத்துற மாதிரி இருக்குது. அது ஞானியோடைய வார்த்தை மருந்து மாதிரி இருக்குது, அது காயத்தை ஆற்றுது. ஒரே வாய் 2 விதமான பலன் கொடுக்கிறது. உங்கள் வார்த்தை ஒருத்தருக்கு வாளா தெரியும், மற்றவர்களுக்கு மருந்தாக இருக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நல்ல மொழியுள்ள நாவு ஜீவ விருட்சம், அதில் உள்ள மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ விருட்சம் பாருங்க, உங்கள் நல்ல வார்த்தை ஒருத்தரோட வாழ்க்கையிலே ஒரே மரமாக நடப்படுது. அது வளர்ந்து நிழல் தந்து கனி தந்து தருது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல வார்த்தை சொல்லும்போது நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஜீவ விருட்சத்தை நடுறீங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இனிய வார்த்தைகள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு இனிமையும் எலும்புகளுக்கு ஆரோக்கியமும். விஞ்ஞானமும் கூட இப்போது இதை ஒத்துக்குது. பாசிட்டிவ் வார்த்தை உடம்புக்கு நல்லது என்று ரிசர்ச்சும் சொல்லுது. ஆனால் இந்த உண்மையை சாலமோன் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டார் பிரியமானவர்களே. இனிய வார்த்தைகள் எலும்புக்கே ஆரோக்கியம், அது உடம்பையே குணமாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நினைச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் உங்கள் கணவர், உங்கள் மனைவி, பிள்ளைகள், உங்கள் பெற்றோர் கடைசியாக நீங்கள் அவங்களுக்கு தேன் கொடுத்தது
எப்போ? இல்லை உங்கள் வார்த்தை அவங்களுக்கு கசப்பாக இருந்துச்சா? இயேசுவின் வார்த்தை. இப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? என்ன நம்ம மாதிரிக்கு இயேசு தான் கரெக்ட். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் சீரியஸான வேர்ஸ் தான். இயேசு சொல்கிறார், என்ன சொல்கிறார்? வீணான வார்த்தைகள் அனைத்திற்கும் மனுஷர் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிப்பார்கள். உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. வீணான வார்த்தை, அதாவது சும்மா அதார்த்தம் இல்லாமல் ஆனால் பேசுகிற வார்த்தை, அதுக்கு கூட கணக்கு ஒப்பிக்கணும் என்று சொல்கிறாரு ஆண்டவர். இது ரொம்ப சீரியஸான காரியம்தான். நம்ம நினைக்கிறோம் சும்மா சொன்னேன், அது பொதுவாக வந்துடுச்சு வாயில்லை என்றெல்லாம் சொல்லுவோம். இப்படி பேசுகிற வார்த்தைகள் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இயேசு அன்றே எழுதிவிட்டார். அதே நேரம் இயேசு பாசிட்டிவ் சைடில் என்ன சொல்கிறார் பார்ப்போமா? ஒரு அர்த்தமான வாக்கு தத்தம் தரார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த மலையை நோக்கி நீ பெயர்ந்து கடலில் விழு என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தான் சொல்லுவது நடக்கும் என்று விசுவாசித்தாள், அவன் சொன்னபடியே ஆகும் என்று இயேசு சொல்கிறார். மௌனமாக நினைக்க சொல்லலை பிரியமானவர்களே, வாயில் பேசுகிற சொல்கிறார். நம்பிக்கையோடு பேசு என்று சொல்கிறார். மலையே நகர்ந்து சக்தி ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இதில் பேலன்ஸ். ஒரு பக்கம் வீணான வார்த்தைக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும், விசுவாச வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ரெண்டையும் ஆண்டவர் இங்கே சொல்லி காட்டுறார் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக நடைமுறைக்கு நம்மளுடைய பேச்சு எப்படி மாற்றுறது என்று நாம் பார்க்க போகிறோம். சரி, இவ்வளவு தெரிஞ்சிட்டோம். இப்போது ப்ராக்டிக்கலாக கொஷனுக்கு உங்கள் பேச்சை எப்படி மாற்றுறது? ஏன்னா தெரிஞ்சாச்சு போதாது, மாற்றணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் இருக்க கடவுது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே பேசுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஒரு ஃபில்டர் இருக்குது. எந்த வார்த்தையும் பேசுகிறதுக்கு முன்னாடி 3 கேள்வி கேட்கணும் பிரியமானவர்களே. இது உண்மையா, ட்ரூத், இல்லைன்னா பேசாதீங்க. இது தேவையா, நெசசரி, சும்மா இல்லைன்னா பேசாதீங்க. இது கட்டுமா, இடிக்குமா, எடிஃபை, இது கட்டாதா என்று ஆராய்ந்து பாருங்கள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, உன் நாவை தீமைக்கும் உன் உதடுகளை கபடம் பேசுவதற்கும் காத்துக்கொள் என்று. இதை ப்ராக்டிக்கலாக செய்ய ஒரு வழி சொல்கிறேன். வார்த்தை உபவாசம், அதாவது வேர்டு ஃபாஸ்ட். ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் நெகட்டிவ் வார்த்தை பேசாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. ஏதாவது கஷ்டம் வந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுறது பதிலாக மௌனமாக இருங்க. உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல வேண்டியது இல்லை சொல்ல நினைக்கிறீங்கன்னா அப்போ தான் புரியும். 2வது ப்ராக்டிஸ், நன்றியோடு பேசுங்க. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நெகட்டிவ் பேச நினைக்கும் போது அதை ஒரு நன்றியாக மாற்றுங்க. எனக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு பதில், இதில் கூட கடவுள் ஏதோ நல்லது செய்கிறாருன்னு சொல்லுங்க. இது ஒரே நல்ல மாறாது, ஆனால் 4 நாளாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது கண்டிப்பாக மாறும் பிரியமானவர்களே. இதை நான் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா நான் பார்த்துருக்கேன் வார்த்தை எப்படி வாழ்க்கை மாற்றும். உங்கள் சொந்த அனுபவம் இருந்தால் இங்கே சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நெகட்டிவ் வார்த்தையில் பாதிக்கப்பட்டது அல்லது பாசிட்டிவ் வார்த்தையில் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணலாம் பிரியமானவர்களே. ஒரு உண்மையை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் அதை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட, குடும்பத்தில், உங்கள் மனசில். ஒவ்வொரு முறையும் பேசும்போது அந்த பிரச்சனை பெருசாக தான் தெரியும். ஏன்னா உங்கள் வார்த்தை அதை வளர்க்குது. இப்போது அதையே திரும்ப நீங்கள் அந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் நீங்கள் விரும்புகிற சொல்யூஷனை பேசுங்க. எனக்கு எப்பவும் கஷ்டம்னு சொல்லாமல் கடவுள் எனக்கு வழி தரப்பார் என்று சொல்லுங்கள். இப்படியாக பாசிட்டிவ் வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள்.
பேச முடியலன்னா அமைதியாக இருங்க, இதுதான் சொல்யூஷன். ரோமர் 4:17 சொல்லுது, நம்ம கடவுள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். அதுதான் விசுவாசத்தோடு பேச்சு. இன்னும் இல்லாத நல்லதை இருக்கிற மாதிரி பேசுங்க பிரியமானவர்களே. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இப்போது நான் உங்களோட ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபம் உங்கள் வாயை கடவுள் மாற்றணும்னு நீங்கள் உண்மையாக விரும்பினா என்னோட சேர்ந்து உங்கள் இதயத்தில் ஜெபிங்க. பரலோக தகப்பனே, என் வாயை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் நாவு இதுவரை மரணத்தை பேசியிருந்தால் என்னை மன்னியும். இன்று முதல் என் வாயிலிருந்து ஜீவனும் ஆசீர்வாதமும் மட்டுமே புறப்படட்டும். நான் சொன்ன கெட்ட வார்த்தைகளின் விளைவுகளை, அதே போல சாப வார்த்தையின் விளைவுகளை இயேசுவின் இரத்தத்தினால் உடைத்து போடுகிறேன். கழுவி அருளும் ஆண்டவரே. என் நாவை கடிவாளம் போட்டு நடத்த எனக்கு கிருபை தாரும். இனி என் வார்த்தை என் வாழ்க்கையை கட்டட்டும், இடிக்கல்ல, இயேசுவின் நாமத்தில் ஆமென். நண்பர்களே, இந்த 30 நிமிடத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்து இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாற்றுதுன்னா, இனி நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜெபமும் ஒரு விதை. அது விதைக்கப்பட்டிருக்கு. அது பலனை நீங்கள் காண்பீர்கள். இந்த மெசேஜ் உங்களுக்கு உதவிச்சுன்னா லைக் பட்டன் அழுத்துங்க. இந்த செய்தி யாருக்குன்னா உதவும் என்று நீங்கள் நினைத்தார் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு குடும்பத்தை மாற்றலாம். கீழே கமெண்டில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றின ஒரு வார்த்தை என்ன? அது நீங்கள் எந்த வார்த்தை பேசாமல் இருக்க போகிறீங்க? உங்கள் கதையை படிக்க நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் பிரியமானவர்களே. அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்கள். வராஸ்வி யூடியூப் சேனல்லேருந்து அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ஆவிக்குரிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.